லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட உள்ளதாக தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைவது தொடர்பாக இரு கட்சி நிர்வாகிகளும் பேசி வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய பிரேமலதாவின் இல்லத்தில் கூட்டணி பேச்சு குறித்து அதிமுக நிர்வாகிகள் பேசியிருக்கிறார்கள். இதுகுறித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி, பொதுச்செயலாளர் பழனிசாமி உத்தரவின் பேரில் பிரேமலதாவை சந்தித்து பேசினோம். வரும் நாட்களில் இருதரப்பிலும் குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். நாங்கள் நேரில் வந்து சந்தித்ததை வைத்து கூட்டணி முடிவாகிவிட்டதா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்றார். இருதரப்பிலும் நடந்த பேச்சுவார்த்தையில் 4 இடங்களையும் ஒரு ராஜ்யசபா தொகுதியையும் தேமுதிக தலைமை கேட்பதாக தகவல் வெளியானது. இதில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் பிரேமலதா களமிறங்கலாம் எனவும் பேசப்பட்டது. இதுகுறித்து தேமுதிக தரப்பில் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதே நேரம் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு எல்.கே. சுதீஷும் அவைத்தலைவர் இளங்கோவன் உட்பட 4 பேர் கொண்ட குழுவை அமைத்து தேமுதிக தரப்பில் அறிக்கை ஒன்று வெளியானது. இந்நிலையில் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவுடனான பேச்சு குறித்து தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன் கூறுகையில், லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவது என முடிவு செய்துள்ளோம். அதிமுக நிர்வாகிகளுடன் பரஸ்பரத்துடன் நட்பு உணர்வுடன் பேச்சு நடத்தினோம். இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. எத்தனை தொகுதிகள் போட்டியிடுவது என்பது குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவில் தெரிவிக்கப்படும் என்று சொன்னார்கள். செய்தி வட்டாரங்களில் நமக்கு தெரிகிறது.